ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவையான பச்சைப்பயிறு கடையில் தான் பார்க்க போகிறோங்க. பாருங்கள், அப்படியே நெய் ஊற்றுனதுக்கு அப்படியே பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சைப்பயிரை நல்லா வறுத்துக்கணுங்க. வெறும் சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு கல் இல்லாமல் நல்லா கழிஞ்சு போட்டுக்கணும். எங்கள் அம்மா அப்படி கழுவிவாங்க, எனக்கு அதெல்லாம் கழிய தெரியாது. நான் வறுக்கிறதுக்கு முன்னாலே நல்லா கல் இருக்கான்னு பொறுக்கி எடுத்துக்குவேன். அதுக்கு வந்து 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, ஒரு வரமிளகா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டுங்க. உங்களுக்கு காரக்கு ஏற்ற மாதிரி வேணும், இன்னும் ஒரு வரமிளகா, பச்சை மிளகா கூட்டி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்துங்க பருப்புக்குள்ளே கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே போட்டுறணுங்க. அது கூட மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் ஊற்றிக்கிறேங்க. விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனால் விளக்கெண்ணையும் நல்லெண்ணெய் ஏற்றும் போது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த பொடி பார்த்திங்கன்னா மல்லி, சீரகம், மிளகுங்க. இந்த 3 மட்டும் வறுக்கக்கூடாது, அப்படியே பச்சையாக பொடி பண்ணி வச்சுக்கோ. நாங்கள் எந்த பருப்பு கடைசியில் கடைஞ்சாலும் இதாங்க போடுவோங்க. அதை எப்படின்னு அடுத்து சொல்கிறேன். இதை போட்டு இந்த பருப்பு வேக வச்சு எடுத்தங்களா அதையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நல்லா கொதிச்சிடணும். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நாங்கள் ரசம் வைக்க மாட்டோம், இதுலேருந்து இருத்த தண்ணி நிற்போம். எங்கள் ஊர் பக்கம் இதாங்க ஸ்பெஷல். கோபிச்செட்டிப்பாளையம் அந்த சைடு பருப்பு இருத்த தண்ணி எங்கள் அப்பாலாம் முழுசு இதை கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிட்டுக்குவாங்க. அப்படி எங்கள் ஊர் ஆளுகளுக்கு பிடிச்ச டிஷ் இது. கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறோம். அந்த இருத்த தண்ணிக்கு கரைச்சி ஊற்றணுங்க, அப்படியே இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி, ஒரு மிளகா போடலாம், இல்லாட்டி ஒரு கில்லு போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா. அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 பூண்டு, ஒரு 2 கருவேப்பிலை, 2 பருப்பு, இதெல்லாம் போட்டுங்க. நல்லா கரைச்சிக்கணும். அந்த கரைச்சி அந்த ஜூஸோட இந்த தண்ணியை இருத்து ஊற்றிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இருத்த தண்ணி சாப்பிட்டு பழகிட்டு உங்களுக்கு ரசமே தேவைப்படாது. இப்போ கடையிறப்போ ஒரு இத்தினூண்டு புளி போட்டுக்கிறேங்க, அதிகமாக போட தேவையில்லை. நல்லா கடைஞ்சிக்கணும். என்னதான் நம்ம எதில் பண்ணாலுமே இந்த கடைஞ்சி மிக்சியில் அரைச்சி என்ன பண்ணாலும் அந்த கடைஞ்சிற டேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது வேறு எதுலேயும் வராது. நான் கொள்ளு பருப்பு கடைவேங்க, அடுத்து ஒரு டைம் அந்த வீடியோ போடுறேன். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ சாதத்தில் ஊற்றிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம், செமையாக இருக்குங்க. அம்மா நல்லா செய்வாங்க. இதுக்கு நெய்யுங்க, இது நம்ம வீட்டு நெய், அதை இவ்வளோ நல்லா இருக்குது. அப்பா இது அப்படியே கொதிக்குது, வாசம் தூக்குது. அப்படியே அந்த நெய், பருப்பு, சாதம் 3 சேர்ந்து அப்படியே அள்ளி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால்